அதாவது என்னதான் நடக்குது அந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நமக்கு நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் அப்படியே அந்த குடும்பத்தோட எமோஷன்ஸ் அவங்களுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி காமிக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ குமரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து தன்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கையை அழித்து அண்ணனாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடிக்க ஆரம்பித்து அப்படியே மேடையில் அப்படியே நடித்து என்ன மன்னிச்சிருபாடா இப்படி பெரிய தப்பு பண்ணிட்டோமா, அவன் அண்ணனா பொறுப்பாக வாழ்க்கையை நான் நல்லபடியாக பார்த்துருக்கணும், இனிமேல் நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு காலெல்லாம் விழுந்து அப்படியே வந்து இது பண்ண எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே எமோஷன் ஆகிறாங்க. இந்த பக்கம் அப்படியே பார்த்தா வந்து விஜய் கண் கலங்குறாரு, ஒளிஞ்சிருந்து பார்த்து அப்படியே வந்து சூரியவம்சம் பெரிய சரத்குமார் இது மாதிரி. இந்த பக்கம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே காவேரி அப்படியே குமரி கதறி எழுதிட்டு இருக்காங்க. இது எல்லா சம்பவங்களும் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நிஜ வாழ்க்கையில் நடந்த மாதிரியே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிறாரு, என் வாழ்க்கை சம்பவம் தாங்கிற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஃபினாலே முடிஞ்சு எல்லாரையும் மேடையில் ஏற்றி நிற்க வச்சு ஒவ்வொருத்தங்களையாக கூப்பிட்டு கடைசியில் வந்து யார் ஜெயிப்பான்னு பார்த்தா கடைசியில் இவர் கையை தூக்கிடுறாங்க. இவர் கையை தூக்கி இவர் தான் ஜெயிச்சார் அப்படின்னு சொன்ன உடனே குடும்பமே சந்தோஷமாயிடுது, எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. சந்தோஷமானதுக்கு பிறகு கதையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே ஏறினதுக்கப்புறம் காவேரி வந்து செஞ்ச தப்புக்காக வந்து வருத்தப்பட்டு நீங்கள் இந்த இடத்துல கூட வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்க மாமா, அங்கே தான் நீங்கள் உயர்ந்த மனிதர் ஆகிட்டீங்கலாம் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் குடும்ப விவகாரத்தை யாராச்சும் மேடை கொண்டு சொன்னாங்களா? அதில் வந்து சொல்லி அவர் நடிச்சிருந்தாலும் கூட வந்து அதில் வந்து நான் தான் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லணுமா? சகலன்னு ஒருத்தர் போன வாரம் ஷோவில் வந்தார், இந்த வாரம் வரல அப்படின்லாம் வந்து பேசணுமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இதுக்கப்புறமா இவர் தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணி இப்போ வந்து காரில் போயிட்டு இருக்கும் பொழுது இவங்களை ஆட்டோவில் துரத்திட்டு வராரு விஜய். ஒரு ஹோட்டலில் நின்று சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆன்-ஏரில் வரதுக்கு முன்னாடி இப்போ லீக் ஆகிடுச்ச இன்ஃபர்மேஷன் சொல்லி வருத்தப்பட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பற்றி மாற்றி பேசிட்டு இவங்க போயிட்டுருக்க. இவங்க எங்கே போகிறாங்க, எந்த வீட்டில் தங்கியிருக்காங்கிறத தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இவங்களை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஸ்டாக்கெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு விஜய். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, பின்னாடியே வர இவங்க எல்லாரும் குதூகலமாக பேசி சிரித்து வந்து மாமா ஜெயிச்சிட்டிங்கன்னு அந்த கோப்பையை கையில் தூக்கிக்கிட்டு கிளம்பி வராங்க. கிளம்பி வரும் பொழுதே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இவங்க வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு அவ்வளோதான் அப்படியே கெத்தாக முடிக்கிறார். இந்த வீட்டில் தான் இருக்கீங்களா, இதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன் பாருங்கடா அப்படிங்கிறார். இதுக்கப்புறம் அடிக்கடி வந்து உங்களுக்கு ஏதாவது பால் வேணுமா, முட்டை வேணுமா, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்லாம் சொல்லுவாரா? எதை நோக்கி இந்த கதை பயணிக்குதுங்கிறத யோசிச்சுட்டு இருக்கேன் நான். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.